ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரங்கள் தோறும், ஒவ்வொரு வாக்கியம் தோறும், ஒவ்வொரு எழுத்துக்கள் தோறும் விசேஷ அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கின்றது. பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடியையே காட்டும், வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் என்று இந்த திருப்பாவைக்கு ஏற்றம். அப்படி இந்த திருப்பாவையினுடைய உயிர் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரியனுடைய பெருமைகளை விவரிக்கின்றது அப்படின்னு பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள். மேலும் இந்த வருடம் திருப்பாவையிலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டி கொடுக்கின்ற திவ்ய தேசம், அவள் செய்திருக்கக்கூடிய மங்களாசாசனம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று அஸ்மத் ஆச்சாரியனுடைய பரம கிருபையாலே இந்த ஒரு சிறு முயற்சி. ஆக திருப்பாவையிலே ஆச்சாரிய அனுபவமும் பாசுரங்கள் தோறும் திவ்ய தேச அனுபவமும் என்று இந்த வருடம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கோம் அனுபவத்தை. ஆக இப்ப சொன்னது போல திருப்பாவைக்கு உயிர்நிலை அப்படின்னு ஆச்சாரியனுடைய பெருமைகளை நாம் விவரிக்கிறதே ஆகும். நாம் பகவத் சம்பந்தம் தமக்கு பயன்படாமல் போனாலும் கூட ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு பயன் பெற்றே நமக்கு தரும், எப்படியும் பழுது ஆகாது அப்படிங்கிறதத்தான் தன்னுடைய நாச்சியார் திருமொழி என்கின்ற கிரந்தத்திலே சாரமாக காட்டி கொடுக்கிறாள். அப்ப இந்த திருப்பாவையை நாம் மார்கழி நீராட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த வியாக்கியானங்களை சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் சுவாமியினுடைய வியாக்கியான கிரந்தங்களையும் வைத்துக்கொண்டே நாம் இங்கே அனுபவிக்க இருக்கின்றோம். அப்போ நீராட்டம்னு சொன்னா ஏதாவது தடாகமோ நதியோ இங்கே சொல்றதாக தெரியவில்லை. பின்ன எதை சொல்றாள்? எல்லாருமா சேர்ந்து கண்ணபிரான் சன்னதியிலே சென்று எத்தைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார்கள். அப்போ பகவத் சந்நிதானத்திலே சென்று சேர்வதைத்தான் இவர்கள் நீராட்டமாக சொல்றார்கள். வெறும் நீராட்டம்னு இல்லாம இப்போ மார்கழி நீராட்டம் அப்படிங்கறதுனாலே ஆச்சாரிய சந்நிதியிலே சென்று இவர்கள் சேர்கின்றார்கள் அப்படிங்கிறத நாம் இங்கே விசேஷமாக கொள்ளலாம். இப்ப மார்கழி அப்படிங்கிற சொல் மார்க சீர்ஷம் அப்படிங்கிற வட சொல்லில் இருந்துதான் வந்திருக்கின்றது. ஆக மிருகசீரிஷ நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமாசியுள்ள மாதத்தை தான் மார்க சீர்ஷம் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு அர்த்தம். இன்னொன்று மார்க சீர்ஷ அப்படின்னு ரெண்டு சொல் வடிவமாக பிரித்தோம்னு சொன்னா மார்க்கங்களிலே தலையானது, மார்க சீர்ஷனா தலையானது அப்படின்னு. அப்ப சீர்ஷம் அப்படிங்கிறது வட சொல்லுக்கு தலை அப்படின்னு பொருள். மார்க்கம் அப்படின்னா உபாயம். அப்போ உபாயங்களிலேயே தலையானது மார்க சீர்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ கர்மஞான பக்தி பிரபத்திகளுக்கும் மேலான ஆச்சாரிய அபிமானம் என்பதுதான் தலை சிறந்த உபாயமாயிருக்கும். அதுதான் மார்க சீர்ஷம் என்கின்ற மார்கழி அப்படின்னு சொல்றோம். ஆக மிருகசிரேஷத்தோடு கூடியுள்ள மாசம் அப்படிங்கிறதுனாலே மார்கழின்னு ஒரு பொருள். இரண்டாவது உபாயங்களிலே தலையானது மார்கசீர்ஷம். அதுவும் அந்த உபாயமும் ஆச்சாரிய அபிமானமே தலை சிறந்த உபாயம் அப்படிங்கிறதையும் காட்டுறது என்று பார்க்கிறோம். இப்படி திருப்பாவையிலே ஆச்சாரியன் அனுபவம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு பொழுது முதல் பாசுரத்திலே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல்
கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதையினுடைய இளம் சிங்கமும் ஆவான். நந்தகோபனுடைய குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதையினுடைய இளம் சிங்கமும் ஆவான். கார்மேனி செங்கனா இருக்கான், கதிர்மதியம் போல் முகத்தானும் இருக்கான். அப்படின்னா இந்த இடத்துல நாம் ஆச்சாரிய அனுபவத்தை எடுத்துக்கொண்டதுனாலே இந்த பதத்துக்கு கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கதிர்மதியம் போல் முகத்தான்கிற சப்தத்திலே ஆச்சாரிய அனுபவத்தை பார்க்கிறோம். அதாவது ஆச்சாரியன் கதிரவன் போலேயும் சந்திரன் போலேயும் விளங்குகின்ற ஸ்ரீசுக்திகளை உடையவர். எப்படி? ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரக முதலான கிரந்தங்களை எல்லாம் பிரவச்சனம் பண்ணும் பொழுது ஆச்சாரியன் சூரியனை போலே ஜொலிப்பார். அதே திருமந்திர அர்த்தம், ஸ்ரீவச்சன பூஷணம், ஆச்சாரிய கிருத்தையும், பகவத் விஷயம் முதலான கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணும் பொழுது சௌமிய முகமா, குளிர்ந்த முகமா, ஆக்லாத சீத நேத்ராம்புவா அப்படின்னு குளிர்ந்த கடாட்சத்தை, குளிர்ந்த ரேக்கைகளை வீசும்படியான சந்திரன் போலேயும் இருப்பார் அப்படின்னு காட்டுறார். ஆக நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கறதுனாலே சாக்ஷான் நாராயணோ தேவகா கிருத்வா மர்தமயீம் தனூம் அப்படின்னு சொல்றதுனாலே சாக்ஷான் நாராயணோ தேவகா அப்படிங்கறதுனாலே இந்த இடத்துல ஆச்சாரியனே நமக்கு பறை பெற்றுத்தரக்கூடியவனாக இருக்கான் அப்படின்னு இந்த ஆச்சாரியனுக்கு கதிர் மதியம் போல் முகத்தான், கதிர் போலேயும் இருக்கார், மதி போலேயும் இருக்கார். ஸ்ரீசுக்திகளை நமக்காக பிரவச்சனம் பண்ணும் பொழுது இப்படி இரண்டு விதமாகவும் ஆச்சாரியன் நம்மை கடாட்சிக்கின்றார். சூரியன் ரேகைகளை போலேயும் மதியினுடைய குளிர்ந்த கடாட்சத்தை போலேயும் பிரவச்சனம் செய்யும் பொழுது நமக்கு அனுகிரகம் பண்ணுகின்றார் அப்படின்னு ஆச்சாரிய அனுபவம். இதையே திவ்ய தேச அனுபவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருப்பாவையிலே முதல் பாசுரத்திலே இந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கறதுனாலே இந்த நாராயணன் எப்படி இருக்கான்? சங்க சக்கர கதை எல்லாம் தரித்து கொண்டவனாயிருக்கான்னு ஆண்டாள் காட்டுறாள். நாராயணனை மந்தோதரியானவள் போற்றி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லும் பொழுது தமசகா பரமோ தாத்தா சங்க சக்கர கதாதரகா, வந்திருப்பவர் அந்த நாராயணனான எம்பெருமானை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? பரமோ தாத்தா, அவனே பரம்பொருளானவன். சங்கம் சக்கரம் கதையெல்லாம் தரித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவனே பரவஸ்துவானவன் அப்படின்னு சொல்லுகின்றாள். அதுபோலே கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் எம்பெருமான் திருவவதாரம் பண்ணும் பொழுது அவன் அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சி கொடுக்கும் பொழுது தம் அத்புதம் பாலகம் அப்படின்னு கைகளிலே சங்கத்தையும் சக்கரத்தையும் வைத்துக் கொண்டு தேஜோமயமான முகார விந்தத்தோடு காட்சி கொடுக்க, பின்னே அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டதற்கு இணங்க அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு சின்ன பாலகனாய் காட்சி கொடுத்தான் அப்படின்னு ஜாத்தோசி தேவ தேவேஷ சங்க சக்கர கதாதரஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப தேவ தேவேஷ, தேவர்களுக்கெல்லாம் தலைவனானவன் தேவாதி தேவன், மூன்று லோகங்களையும் தன்பால் உடையவன், நித்திய விபூதி லீலா விபூதி என்கின்ற விபூதிகளை உடையவன், அற்புதமான எண்ணிலடங்காத குணங்களை கொண்டவன், அதே போல ஆபரணங்களை கொண்டவன், தனக்கு கீழே அப்படி கைங்கரியம் பண்ணும்படியான நித்தியசூரிகள் தொடங்கி தேவாதி தேவர்கள் அத்தனை பேருக்கும் நியாமகனாய் இருக்கக்கூடியவனானவன் சர்வேஸ்வரன், சர்வ பரம்பொருளானவன். அவன்தான் நாராயணன். அத்தனை நார சமூகங்களுக்கும் தலைவனானவன் அப்படிங்கறதுனாலே நாராயணன். இந்த நாராயண சப்தத்துக்குள்ளே அத்தனையும் அடக்கம். நாராயணன் ஒருவனே பரம்பொருள் அப்படின்னு சொல்லும்படியா அந்த நாராயணன் சங்க சக்கர கதாதரனாய் தரித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி இந்த ரூபத்தோடு எங்கே நாம் அவனை சேவிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பரமபதத்திலே திருவனந்தாழ்வான் மீது எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான். அந்த பரமபதத்திலே அடியார்கள் குழாங்கள் கூடியிருக்க ஆனந்தமயமான மாமணி மண்டபத்திலே அனந்தனானவன் பணாமணிகள்
ஒளி மண்டலத்தினே இடையிலே வடிவாரும் மாமலராள் வலப்பக்கத்திலே மலர்மகளும் மற்றை மண்மகளும் ஆய்மகளும் இடப்பக்கமும் இருக்க நடுவாக நாராயணனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கின்றான். அப்படி நான் அனுபவிக்கும் வகை எனக்கு நல்க வேண்டும்னு பெரிய சீயரும் பிரார்த்தனை பண்றார். அப்படி அங்கே எம்பெருமான் அழகாக வீற்றிருந்த கோலத்திலே சங்க சக்கர கதாதாரியாய் வலப்பக்கம் மலர்மகளோடும் இடப்பக்கம் இடவருகும் மண்மகளும் ஆய்மகளும் இருக்க அப்படி ஆனந்தமயமான மாமணி மண்டபத்திலே அடியார்கள் குழாங்கள் சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டேன்னு சொல்லும்படியாய் அங்கே எழுந்தருளி இருக்கின்றான். அப்படிங்கிறதுனாலே அந்த நாராயணனான எம்பெருமானே நமக்கே பறை தருவான். ஆக நாராயணனே நமக்கே பாரோர் புகழ படிந்து பறை தருவான். அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையே அப்படின்னு ஆழ்வாரனுடைய வாக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் எம்பெருமானார் அருளி செய்வார் அப்படின்னா, நாராயணன் நமக்கு பறை தரும் இடத்திலே படிந்து பறை தருவானாம். எப்படி? நாம் விதித்தபடியே நமக்கு பறை தருவானாம். அப்படி அவன் தரும்படியை பார்த்து இந்த பாரோர் எல்லாம் புகழாமல் இருக்க முடியாது. நாம் விதித்தபடியே நமக்கு பறை தருவானாம். அதாவது சர்வ நிரங்குச சுதந்திரனானவன் எம்பெருமான். அவனை தடுப்பாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை. ஆனபோதிலும் கூட இவர்கள் விதித்தபடிக்கு அவன் பறை தருகின்றானேன்னு சொன்னா அவனுடைய எளிமையை எப்படி சொல்றது? அந்த எளிமையை பார்த்து புகழாமல் இருக்க முடியாது. அப்படிங்கறதுனாலே நாராயணனே நமக்கே பறை தருவான். அதுவும் நாம் விதித்தபடிக்கு பறை தருவான். அதை பார்த்து பாரோர் புகழாமல் இருக்க முடியாது. பாரோர் புகழ படிந்து நீராட போதுவீர் அப்படின்னு சொல்றது படிக்கும். நாராயணனே நமக்கே பாரோர் புகழ படிந்து பறை தருவான் அப்படின்னு இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கிறாள். ஆக முதல் பாசுரத்திலே ஆச்சாரிய அனுபவத்திலே கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னும் திவ்ய தேசமானது பரமபதம், அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய பரமபத நாதனினுடைய மேன்மைகளையும் இன்று அனுபவித்தோம். வரக்கூடிய தினங்களிலே அடுத்தடுத்த பாசுரத்தை ஆண்டாள் ரங்கமன்னார் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.